லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது குருவும் சனியும் இணைந்து மிதுனத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அது எந்த வகையான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ மிதுன லக்னங்க, மிதுன லக்னமாகவே எடுத்துக்கலாம். இப்போது ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு மாதிரி மாறும். மிதுனத்தில் குருவும் சனியும் இருக்கிறாங்க அப்படின்னா அது லக்னத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். ஒவ்வொரு லக்னத்திற்கும் அது மாறும். அப்படி மாறும்பொழுது நம்ம பொதுவாக ஒரு லக்னத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னா மிதுன லக்னத்தையே எடுத்துக்கிட்டோம். மிதுன லக்னமாகி லக்னத்தில் குருவும் சனியும் இருந்து விட்டார்கள் அப்படின்னா அது எந்த மாதிரி பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதும் ஒரு வகையில் மிதுன லக்னமாக வரும் பொழுது 7-10 குடையவராக கேந்திராதிபதியாக குரு 8-9 குடையவராக சனி வருவாருங்க. ஆனால் மிதுன லக்னத்திற்கு யோகாதிபதியாக சனியும் கேந்திராதிபதியாக குருவும் வருவாங்க. அப்படி வரும் பொழுது இந்த குரு ஒரு வகையில் பாவக்கிரகத்தினுடைய பார்வை இருந்துட்டா கேந்திராதிபத்திய தோஷம் அடிபட்டு போயிருங்க. அது ஒரு முக்கியமான விஷயங்க. எப்போவுமே மிதுன லக்னத்திற்கு 7-10 குடையவராக குருவும் 1-4 குடையவராக புதனும் இந்த 2 கேந்திராதிபதிகளும் ஏதோ ஒரு வகையில் பாவக்கிரகத்தினுடைய இணைவுகள் ஏதாச்சும் வாங்கிட்டாங்க அப்படின்னா ஒரு வகையில் நல்லது. ஆனால் கேந்திராதிபதி தோஷம் இருக்காது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த 8-9 குடையவராக சனி வர்றாருங்க. ஆனால் 1-5-9 கூடிய அமைப்பில் பார்க்கும்போது யோகாதிபதி மூல திரிகோணாதிபதிகளில் ஒருவராக சனி வந்துடுவாருங்க. அப்படி வரும்பொழுது இப்போ சனியும் அஷ்டம வீட்டுக்கு மறைந்து நல்ல இடத்துல இருந்துட்டாரு அப்படின்னா அவர் யோகத்தை கொடுத்துருவார். அவ்வளோதான். அந்த அஷ்டம வீட்டை அவர் தொடர்பு கொள்ள கூடாது. 8-9 குடையவராக மகரத்தை தொடர்பு கொள்ளாமல் கும்பத்தை தொடர்பு கொள்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்லைங்க. தொடர்பு கொள்ளாட்டினாலும் அதுக்கு மறைஞ்சிட்டா போதும். அது நல்ல அமைப்பை சனி கொடுத்துருவாருங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்த குருவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 7-10 குடையவராக வந்துடுவாருங்க. அப்போ அவர் ஒரு பாவ கிரகத்தோட போய் இணைஞ்சு அவருடைய அந்த சுபத்துவம் கொஞ்சம் குறைகிறது ஒரு வகையில் நல்லது. அப்படிங்கிற வகையில் பார்க்கும்போது மிதுன லக்னமாக வந்தால் லக்னத்தில் குருவும் சனியும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். சனியும் இருந்தாங்கன்னா இதில் ஒரு விஷயம் என்னன்னா 9ஆம் அதிபதி லக்னத்தில் அது ஒரு வகையில் நல்ல அமைப்பு தாங்க. ஏன்னா 9ஆம் அதிபதி லக்னத்தில் ஒரு அமைப்பு இருக்கிறான்னு நீங்கள் சொல்கிறீங்களேங்க. ஆனால் அஷ்டமாதிபதி அவன் அஷ்டம வீட்டுக்கு மறைகிறார். இதுதான் இப்படி தான் வரும். அதாவது மிதுன லக்னத்திற்கு 8க்கு 6ஆக அவர் மறைந்து விடுகிறார். அப்போது அவர் இருக்கலாம், லக்னத்தில் இருக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக குரு சுபக்கிரகம் ஒரு வகையில் சுபக்கிரகமாக அவர் 7-10 குடைய கேந்திராதிபதியாக அந்த லக்னத்துக்கு அதே சமயம் அவர் மூல திரிகோணத்தில் இருக்கிறது நல்ல அமைப்புங்க. அதுலேயும் முக்கியமான விஷயம் லக்னத்தில் அவர் திக்பலம் அடைவார். இதனத்தில் லக்னத்தில் அவர் திக்பலம் அடைவார். லக்னத்தில் திக்பலம் அடைஞ்சு அவர் கூட யோகாதிபதியான 9ஆம் அதிபதியான சனி இணையும் பொழுது அது யோக அமைப்பாக தான் வருங்க. அது எப்படி வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்தபடியாக இந்த லக்னாதிபதி குருவும் சனி என்னன்னா இணைஞ்சிருந்தாலும் அந்த வீட்டு அதிபதி ஏதோ வகையில் கெடாமல் இருந்துட்டா ரொம்ப நல்ல அமைப்பாக வந்துருங்க. அது எப்படி வரணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்துக்கோங்க, லக்னத்தில் குருவும் சனியுங்க. இந்த லக்னத்தில் குரு யாருங்க? 7-10 குடையவர். அதுக்கு அடுத்தபடியாக 8-9 குடையவர் சனிங்க. இப்போ இவங்க 2 பேரும் லக்னத்தில் மிதுன லக்னத்தில் சேர்ந்துருக்காங்க. குருவும் சனியும் மிதுனத்தில் அப்படின்னு வரும் பொழுது இந்த 2 பேர் இருக்க வீட்டு ரீதியாக புதன் ஒருத்தர் இருக்கார். அவரையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவர் ஓரளவுக்கு அவரும் நல்லா இருந்தால் தான் அந்த எப்போவுமே ஒரு கிரகம் எங்கே இருந்தோ வீட்டு அதிபதி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். ஆனால் இதில் இன்னொன்னே யோசிக்கணும். இந்த 1-4 கூடிய அவரும் ஒரு கேந்திராதிபதியாக வந்துடுவார். இந்த புதனும் ஒரு கேந்திராதிபதியாக வந்துடுவார். அப்படி வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புதனும் ஏதோ ஒரு வகையில் கேந்திரத்தில் இல்லாமல் இருக்கிறால் நல்லது, அவ்வளவுதான். இப்போ இவர் மூல திரிகோணமான கேந்திரத்தில் 1ஆவது கேந்திரத்தில் இருக்கு, தப்பு கிடையாது. அதனால இங்கே இருக்கலாம். 10ஆவதுக்கு சனி கூட இருக்கிறனால அவரோட சுகத்துவம் குறைஞ்சு போயிடும். அப்படிங்கிறப்போ இந்த கேந்திராதிபத்திய தோஷம் இருக்காதுங்க. முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கேந்திராதிபத்திய தோஷம் இந்த ஜாதகருக்கு கிடையாது. 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறனால இவங்களுக்கு தேடி வரும். ஆணாக இருந்தால் பெண் தேடி வரும், பெண்ணாக இருந்தால் அந்த கணவன் மனைவி அவங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு இந்த 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருப்பதில் ஒரு யோகம் இருக்குங்க. அதுக்கடுத்தபடியாக யோகாதிபதி கூட இருக்கிறாருங்க. அது ஒரு நல்ல அமைப்புங்க சனி இருக்கிறது. அதுக்கடுத்தபடியாக இந்த சனி பாருங்க 8ஆம் வீட்டிற்கு 6இல் மறைகிறார். அப்போ இந்த 8ஆம் வீட்டுக்கு கெடுபலன்கள் இல்லை. அவர் சுத்தமான 9ஆம் அதிபதியாகத்தான் அவர் அங்கே இருக்கிறார். இப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்போ தான் அதுக்கு விட கிடைக்கும். அதுக்கடுத்தபடியாக இந்த குருவும் சனியால் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒரு வகையில் அவர் தன்னுடைய சுகத்துவத்தை குறைச்சிக்கிட்டு லக்னத்தில் திக்பலம் என்றங்கிறத வலுப்பெறுகிறார். அப்போது குரு இருக்கிறது குருவும் நல்லது தான் பண்ணுவார், சனியும் இந்த இடத்துல நல்லது தான் பண்ணுவார். இந்த இடத்துல இது நல்ல அமைப்பு தான்.
இதில் லக்னமாகி குரு. இதில் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா புதனை நான் இங்கே ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, இங்கே போட்டால் இங்கே நீசமடைவார், இங்கே இருந்தால் உச்சமடைவார். இந்த 2 வீடு என்ன ஆகுன்னா கேந்திரங்களாக வந்துவிடும். இப்போ குருவும் புதனும் கேந்திரம், லக்னாதிபதி லக்னாதிபதியும் கேந்திரம் அப்படிங்கிறோம். அதனால அவர் இந்த 3ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. எங்கெங்க? சிம்மத்தில் இருக்கிறாங்க. அம்சமான அமைப்புங்க. புதனுக்கு இருக்கிற வீடுகள்லே ரொம்ப பிடிச்ச வீடு இதாங்க. அங்கே லக்னாதிபதி இருந்தால் இந்த லக்னாதிபதி நல்லா ஆக்டிவாக இருப்பாருங்க. ஒரு பாயிண்ட். அதுக்கு அடுத்தபடியாக பாருங்க, சனி 3ஆம் பார்வையாக புதனை பார்ப்பாரு. ஆக மொத்தத்தில் 1 9 கூடியவர்கள் அவங்களுக்குள்ள பார்த்துக்குவாங்க. இது சூப்பர் அமைப்பு. அதுக்கு அடுத்தபடியாக இந்த புதனும் கேந்திரங்களில் இல்லை, குருவும் அங்கே கெட்டு போயிருக்கிறார். இன்னொரு விஷயம், இந்த கேந்திராதிபதியை சனியும் பார்த்துறாரு. இந்த சனி கேந்திராதிபதி அப்படி வந்துட்டா இன்னும் சுட்டாப்பா இருக்கும். இந்த புதனே இல்லாமல் எடுக்கும்போதே குரு சனி திசை நல்லா இருக்கும். இதாங்க கணக்கு. இதில் லக்னமாக வந்து லக்னத்தில் குருவும் சனி இருந்தால் 2 திசையுமே நல்லா இருக்கும். ஏன்னா அவர் 8க்கு 6இல் மறையும் போது சனி திசையும் நல்லா இருக்கும். குரு கேந்திராதிபத்திய தோஷம் கெட்டு குருவோட பாவத்தோட சேர்ந்து லக்னத்தில் திக்பலம் அடைகிறார். அப்போ அதுவும் நல்லதா இருக்கும். இந்த அமைப்பு தான் இப்படிதான் வரணும். என்ன இதுல வந்து முக்கியமான விஷயம், இந்த செவ்வாய் மட்டும் இந்த குரு சனியவே பார்க்காம இருக்கிறது நல்லது. செவ்வாய் மட்டும் இந்த குரு சனியவே பார்க்காம இருந்துட்டா நல்லது. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா புதனை நான் பொதுவாக தான் போட்டேன். இந்த வீட்டதிபதி இந்த இடத்துல தான் நல்லதுங்கிறக்காக நான் போட்டிருந்தேன். அது மாதிரி குருவும் சனியும் இணைவது தப்பு இல்லை. இணைகிறது அவங்க எந்த வீட்டுக்கு. இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று வருங்க. 9 10 குடையவர்கள் இவங்க 2 பேரும். 9 குடைய சனி, 10 குடைய குரு, 2 பேரும் சேர்ந்து லக்னத்தில். இதுவும் நல்ல அமைப்பு தான். ஆனால் நான் சொன்ன மாதிரி எப்படி இந்த வகையில் இந்த செவ்வாய் வந்து குருவை பார்க்கலாம், சனியை பார்க்கக்கூடாது. அதனால இந்த தர்மகர்மாதிபதி யோகமும் 9 10 கூடியவர் லக்னத்தில் இருக்கிறாங்களா, 1 5 9 எப்போவுமே ஒரு விஷயம், தர்ம கர்மாதிபதிகள் எங்கே இருக்கிறாங்கன்னா 1 5 9 இருக்கிறது நல்ல அமைப்புகள். அப்படி பார்க்கும்போது இவங்க இந்த லக்னத்திற்கு இங்கே குருவும் சனி இருப்பது நல்ல அமைப்பு. அப்போது தர்ம கர்மாதிபதிகளுக்கும் வேலை செய்யும். அப்போ 2 பேரும் தர்மம் கர்ப்பத்துக்குடையவர்கள் லக்னத்தில் இருப்பது அதிக யோகத்தை கொடுத்து விடும். இப்படி தான் பார்க்கணும். குருவும் சனியை அணைச்சிட்டாங்க, அது நல்லா இருக்காதுங்க அப்படின்னு குரு சண்டால யோகம். அப்படி நல்லா இருக்காது அப்படின்னு நம்ம உடனே முடிவெடுத்த முடியாது அப்படிங்கிறக்காக தான் இந்த லக்னத்துக்கு உண்டான அமைப்புகளை போட்டுவிட்டுருந்தேன். அடுத்த வந்து எந்த வீட்டில் இருந்தால் எப்படி வருங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போகிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.